ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறோம் மதியானம் லஞ்சுக்கு. 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வானலில் எண்ணெய் விட்டு இதை நல்லா வறுத்து எடுக்கணும். இன்னொரு வானல் வச்சு எண்ணெய் விட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். நம்ம கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இதில் தாளிச்சிடலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும். இது இவ்வளோ பெரிய தக்காளியை ஒரு 3 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரைச்சி வச்ச தக்காளி இதில் கொட்டிட்டோம். நம்ம இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இதோடு கொட்டிக்கிட்டோம். கரைச்சி வச்ச புளியை கொட்டிட்டோம். கத்திரிக்காய் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இது வெந்ததும் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு பிஞ்சு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டோம்னா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அம்லி கிச்சனில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.